அதாவது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் 1000 விமர்சனம் வைத்தாலும் ஒரு கட்சி புதிதாக உருவாகும் போது அதில் புதுமுகங்கள் தான் இருப்பாங்க. புதுமுகங்களை வைத்து தான் ஒரு கட்சியை உருவாக்க முடியும். எந்த கட்சியுடைய தோட்டத்தை எடுத்துக்கிட்டாலுமே அப்போ என்ன அதில் பழைய முகங்கள் நீண்ட நெடிய காலம் அரசியலில் பயணித்தவர்கள்லாம் முழுவதுமாக இருந்தாங்க கிடையாது. ஒரு சிலர் வேண்டுமென்றா ஒரு ஆலோசனைக்காக ஐடியாவுக்காக அந்த கட்சியில் இணைஞ்சிருப்பாங்க இருப்பாங்க. மற்றவர்களை பொறுத்தவரைக்கும் புதுமுகங்கள் தான் பெரிய அளவில் இருப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தேமுதிக உருவாக்கப்பட்ட போது கூட அவருடைய ரசிகர்கள் தான் பெருமளவு இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு சில பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற ஒரு சில தலைவர்கள் தான் அங்கே சீனியர் தலைவர்கள் இருந்தாங்க. இதே போலதான் ஒவ்வொரு கட்சியுடைய வரலாற்றையும் நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அடிப்படையில் தான் இருக்கும். அதே போலதான் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா அப்படின்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்க ஆலோசனை தெரிவிப்பதற்கு ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி போன்ற தலைவர்கள் ஏற்கனவே திமுகவுக்கு வெற்றியை ஈட்டி கொடுத்தவர்கள் அங்க இருந்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்திலையும் மிக முக்கியமான சீனியர் தலைவர்களோட தொடர்புல தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா தகவலும் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கும் போது ஆலோசனை கேட்கக்கூடிய விதத்திலையும் விஜய் அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் இருந்துட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் தான் இப்போ காங்கிரஸ் தாவேக்கா இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த திமுக அதிமுக தவிர்த்து பாஜக போன்ற கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகளை தங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும். இதுல தான் முழு மூச்சா செயல்பட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான்.